காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எரேமியா 16ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய வார்த்தைகளை நாங்கள் முழுமையாய் கற்றுக்கொள்ள ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழி வாசலை திறந்தளிப்பீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரை செய்து உட்காருவோம். எரேமியா 16ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி ஜெபித்தார். அப்ப யூதா ராஜ்யத்துக்காக பரிந்துரை ஜெபம் செய்தார். இந்த பரிந்துரை ஜெபத்தின் போது ஆண்டவர் சொன்னார், எரேமியா நீ மாத்திரமல்ல, மோசே வந்து பரிந்துரை ஜெபம் செய்தாலும் சாமுவேல் வந்து பரிந்துரை ஜெபம் செய்தாலும் நான் கேட்க மாட்டேன், இவர்களை துரத்தி விடுவது உறுதி என்று சொல்லிவிட்டார். ஆக ஜெரமியாவோட இன்டர்செசரி ப்ரேயருக்கு பதில் இல்லை என்று ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். இந்த நேரத்தில் எரேமியா அப்செட் ஆகிட்டு, ஆண்டவரே எனக்கு என்னாகும், நான் உம்முடைய எல்லா விஷயத்திலும் நான் கீழ்ப்படிந்து நடந்தேனே, உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நான் கீழ்ப்படிந்து நடந்தேனே, கர்த்தாவே நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்துங்க, நான் பரியாசக்காரன் கூட்டத்தோடு உட்காரவில்லை, என் நோவு நித்திய காலமாக இருக்கிறது என்றெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி அழுதார். ஆண்டவரே இஸ்ரவேலை ஏற்கனவே சிதறடிக்கப்பட்டுச்சு, இப்போ யூதா ராஜ்யம் சிதறடிக்க போகிறது, நான் நல்லவனாக இருக்கேனே, நான் ஒரு தப்பும் பண்ணல என்று சொல்லும்போது ஆண்டவர் எரேமியா 15 அதிகாரம் 19 வசனத்தில் இதெல்லாம் கேள்விப்பட்டு நீ திரும்பினால், உலகத்துக்கு நடக்கிறத பார்த்து நீ மனம் திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று சொன்னார். அப்புறம் இந்த ஜனத்தை பற்றி பயப்படாதே, நான் உன்னை வெண்கல அலங்கத்தை போல் ஆக்குவேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு ஒரு அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். 15 அதிகாரம் படிக்கும்போது நமக்கு ஒரு அஷூரன்ஸ் இருந்துச்சு. எரேமியா போல நாமளும் உலகத்தில் வாழறோம். பல கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரை சூஸ் பண்ணிட்டோம். நான் ஆண்டவர் வழியில் இருப்பேன், ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிவேன்னு வந்தோம். நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திரும்பினால், இஃப் யூ டேர்ன், உன் வழியை விட்டுட்டு என் வழிக்கு வந்தால் நான் உன்னை கட்டுவேன், சீர்படுத்துவேன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் பாதையில் வந்துட்டோம். எரேமியாவுக்கும் ஒரு நம்பிக்கை, நமக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கி 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஆண்டவர் இந்த ஜனங்க திருந்தவே போகிறதில்ல, நான் சொல்கிறத அவங்க கேட்க போகிறதே இல்லை, இந்த பைபிளில் என்ன இருக்கோ அதை அவங்க கேட்க போகிறதே இல்லை. வரவங்க போகிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. நம்ம கூட ரொம்ப டேஞ்சரில் இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறத காலையில் நம்ம என்ன சொல்கிறான்னு கேட்க மாட்டோம், யார் என்ன சொன்னாலும் கேட்போம், அப்படி நிலைமையில் இருக்கும். அப்படி இருந்தால் நியாய தீர்ப்பு என்பது உறுதி அப்படின்னு ஆண்டவர் பேச போகிறார். நான் வரப்போது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் தீமை வரப்போகிறது, இந்த மக்களுக்கு தீமை வரப்போகிறது, இவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதற்காக சில காரியங்களை காட்டப்போகிறார், சில சைன்ஸ் காட்டப்போகிறார், சில நிகழ்வுகளை ஆண்டவர் காட்டப்போகிறார். இப்போ ஏற்கனவே 15ஆம் அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி அழ ஆரம்பிச்சிட்டார், என் தேசத்தை காப்பாற்றும், என் தேசத்தை, என் மக்களை காப்பாற்றும். இன்னைக்கு ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்ல போகிறாரு, நீ ஜனங்களுக்கு யுத்த காலத்தில் எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி நீ வாழ். யுத்த காலத்தில் எப்படி வாழ்வோம்? நம்மலாம் யுத்தம் பார்த்ததில்ல, ஆனால் கொரோனாவால் ஒரு பெரிய யுத்தம் நம்ம எல்லாருக்கும் வந்துச்சு இல்லை? அந்த நேரத்தில் எப்படிலாம் இருந்துச்சு சும்மா யோசிச்சு பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனும் கொண்டாட முடியல. கல்யாணம்லாம் வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு 2 வீட்டாரம் வச்சுலாம் கல்யாணங்கள் நடந்துச்சா இல்லையா? நடந்தது. அப்புறம் நல்லதும் செலிப்ரேட் பண்ண முடியல, கெட்டதும் செலிப்ரேட் பண்ண முடியல, ரோட்டில் போகவே முடியல, நடந்துச்சா? அப்புறம் ஒருத்தரோட டெத்துக்கும் போக முடியல, அடக்கம் பண்ணுறது கூட முடியல. நிறைய மாஸ் பரியல் பண்ணாங்க. அப்படியே கூட்டம் கூட்டமாக பணங்களை போட்டு என்ன பண்ணாங்க? புதைச்சாங்க. புல்டோசரில் பள்ளம் தோண்டி புதைச்சாங்க. சில இடங்களில், சில நாடுகளில் புதைக்க கூட முடியாமல் அப்படியே போட்டாங்க. மிருக ஜீவன்கள்லாம், கழுகுலாம் சாப்பிடுச்சு. பிணங்களை எடுத்து புதைக்க கூட முடியாத சொல்லி, ஏன்னா யாரும் வெளியே வர முடியல, எந்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யலை. அதுக்கு தான் யுத்த காலம்னு பேர். ஆமேன். அது வந்து ஒரு வார் ஃபீல்டு மாதிரி. வார் ஃபீல்டில் யாரையும் புதைக்க கூட டைமு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எருசலேமுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே அந்த வார் ஃபீல்டில் எப்படி வாழ்வாங்களோ அப்படி நீ வாழு.
எரேமியாவுக்கு. அப்போ எரேமியா என்ன பண்ணுவார்? நல்லதுக்கும் போக மாட்டார், கெட்டதுக்கும் போக மாட்டார். அந்த அந்த துக்க காலத்தில், இந்த யுத்த காலத்தில், குறிப்பாக கொரோனா காலத்தில் அழறது கூட தெம்பு இல்லைங்க. அழறது கூட தெம்பு. எல்லாம் முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே மௌனமாக இருந்தோமா. அந்த நேரத்தில் நான் ஜிஹெச்சில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஆண்டருடைய பிள்ளைக்கு, ஒரு ஐயாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெச்சராக இருக்கும். வெறும் டெட் பாடிஸ் தான். 1 2 இல்லை, நம்ம நடந்து போகும்போதே 50 60 போயிட்டே இருக்கும். ஒரு சைடு இறங்கிக்கிட்டே இருக்கும், ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பல உயிர்கள் ஆம்புலன்ஸ்லேயே. டாக்டருங்களை பார்ப்போம், அவங்க முகத்தில் சிரிப்பும் இருக்காது, அவங்க முகத்தில் அழுகையும் இருக்காது. அப்படியே வருவாங்க, அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. சில டாக்டர் 24 மணி நேரம்லாம் வேலை செய்வாங்க. ஒரு காஃபி குடிக்கும்போது கூட அவங்க முகத்தில், ஏன்னா ஒரு சைடு ஜனங்க அலறுவாங்க, டாக்டர் டாக்டர் டாக்டர்வாங்க. எல்லாம் வாலிப வயசு டாக்டர். பெரியவங்கெல்லாம் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களால வர முடியல. எல்லாம் வாலிப பிள்ளைங்க போராடுனதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நீ வாழு. இன்னும் வரல சண்டை, அந்த மாதிரி நீ வாழு. ஆமென். அதில் நம்பர் 1 சொல்ல பாரு, நீ கல்யாணமே பண்ணிக்காத. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மாஸ் கில்லிங் நடக்க போகுது. கொத்து கொத்தாய் மனிதர்களை கொலை செய்ய போகிறாங்க. நீ வேற ஏன் கல்யாணம் பண்ணிட்டு உன் ஒய்ஃபை லூஸ் பண்ண போகிற, உன் பிள்ளைங்களை லூஸ் பண்ண போகிற? ஆக கல்யாணம் பண்ணாத. இப்படியெல்லாம் பேச போகிறார். இதுதான் இன்றைய விஷயம். இதற்கு எரேமியா தீர்க்கதரிசி கீழ்ப்படிய போகிறார். இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு வரும் தேவனுடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்பு அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். 16ஆம் அதிகாரம் அதுதான். தீர்க்கதரிசியே, இன்னும் மக்கள் இந்த யுத்தத்தில் வரவில்லை, நியாய தீர்ப்பை அடையவில்லை, நியாய தீர்ப்பு பெற்றவனை போன்று நீ வாழ வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பேர்டன் வைக்க போகிறார் தலைமையில். இன்னும் சண்டையை ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் சண்டையில் பாதிக்கப்பட்டவன் போல நீ வாழ வேண்டும். பேர்டன் ஆஃப் த ப்ராஃபட். இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி, எரேமியா தீர்க்கதரிசி நியாய தீர்ப்படைந்தவன் போன்று வாழ வேண்டும். இது முதல் பகுதி, 1 to 9 வரைக்கும். இரண்டாவது பகுதியிலே இந்த நியாய தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு எப்படி ஆண்டவர் கட்டப் போகிறார், நியாய தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு ஆண்டவர் எப்படி கட்டப் போகிறார் அப்படி என்பதை பற்றி 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறார். 2 பகுதி. முதல் பகுதி வரும் நியாய தீர்ப்பு 1 to 9 வரைக்கும், 10 to 21 வரைக்கும் நியாய தீர்ப்பு அடைந்த பிறகு எப்படி ஆண்டவர் சீர்படுத்த போகிறார் என்பதை பற்றியும் அவர் சொல்ல போகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை நியாய தீர்ப்புகள் வந்தாலும், எத்தனை ஆபத்துக்கு வந்தாலும், பக்தி உள்ளவனை கர்த்தருக்கு எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தெரியும். ஆமென். சோதோம் கொமோரா அக்கினியும் கந்தகத்தினால சுட்டரிக்கப்படும் போது லோத்தையும் அவன் மனைவி 2 பிள்ளைகளையும் கர்த்தர் காத்தார். முழு உலகமே ஜலப்பிரளயத்தினாலே அழியும் பொழுது நோவாவையும் அவன் மனைவியும் அவன் 3 குமாரர்களையும் 3 மருமக்கள்மார்களையும் காப்பாற்றினார். நம்மையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். பஞ்ச காலத்தில் எலியா தீர்க்கதரிசியை காப்பாற்றினார். எலியா வார்த்தைக்கு கீழ்பார்த்து ஒரு விதவை அவருடைய மகனை காப்பாற்றினார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய டீச்சிங் என்னன்னா, ஆண்டவர் பக்கம் சாய்ந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் பக்கம் சாயவில்லை என்றால் நியாய தீர்ப்பை அடைய வேண்டியதற்கும், நியாய தீர்ப்பை அடைந்த பிறகு நீங்கள் திருந்தினால் மறுபடியும் காப்பாற்றுவார். His message is very clear. செய்திக்குள்ள போக போகிறோம். நியாய தீர்ப்பு துவங்கவில்லை, பாபிலோன் இன்னும் யுத்தத்துக்கு வரவில்லை. ஆனால் எரேமியா யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவரை போல வாழப்போகிறார். நம்பர் 1, 1ஆம் வசனத்து 4ஆம் வசனம் வரைக்கும், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். டோன்ட் கெட் மேரிட். பாருங்க, மேரேஜ் என்பது ஒரு கமாண்ட் ஃப்ரம் காட். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்களும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, பெண்களும் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இட் இஸ் an unique commandment from God, command from God. It is the will of God. தேவனுடைய திட்டமாய், தேவனுடைய சித்தமாய் இருக்குது. Also the will of people. In every strong cultural tradition there is marriage. நீங்கள் உலகத்தில் எந்த கலாச்சாரத்துக்குள்ளே போனாலும் அங்கே என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும். ஆணும் பெண்ணும் திருமணம் நடத்தி கொள்வார்கள். பிறகு பிள்ளைகள் பிறக்கணும், பிறக்க வேண்டும். திஸ் இஸ் கல்ச்சர். திஸ் இஸ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர். திஸ் இஸ் ஜூவிஷ் கல்ச்சர். யூதருடைய கல்ச்சர். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நாட் டு பி மேரிட் இஸ் a shame. திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு அவமானமாக பார்க்கப்படுகிறது. இஸ் an dishonor.
அது மரியாதை கனத்துக்கு குறைவான ஒன்றாக இருக்கிறது. இட் இஸ் ஷேம் அண்ட் டிஸ்ஆனர் டு பி சிங்கிள். அந்த காலத்தில், எரேமியா வாழ்ந்த காலத்தில் மேரேஜ் அண்ட் சைல்ட் பியரிங் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட். திருமணமாகணும், பிள்ளைகள் பிறக்க வேண்டும். தட் இஸ் மோர் அட்டென்ஷன் ரிலேட்டட். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சப்பா, ஆயிடுச்சிங்க, குட். எத்தனை பசங்க? 1, ரைட். திஸ் இஸ் த அட்டென்ஷன். அன்றைக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் மக்கள் அவர் ஹெல்த்தியா இல்லையோன்னு நினைச்சுப்பாங்களாம். ஸோ எரேமியா ஹெல்த்தியா இருக்காருன்னா என்ன பண்ணோம்? திருமணம். ஒரு மனிதனை நம்ப வேண்டும் என்றால் திருமணம் செய்ய வேண்டும். இந்த சின்ன பையன், கல்யாணம் ஆகாத பையன், இவனெல்லாம் யாருன்னா நம்புறது? ஐ மீன் மிடில் ஈஸ்டில் செலிபசி அந்த காலத்தில் கிடையாது. செலிபசி என்றால் சந்நியாசம். சந்நியாசம் அனுப்புறது அங்கே கிடையாது. திருமணமாகாமல் இருப்பது கிடையாது மிடில் ஈஸ்டில். அதான் பேச்சுலர் என்கிற வார்த்தையே ஹீப்ரு பைபிளில் இல்லை, திருமணமாகாமல் இருக்க வேண்டும் என்று. Now Jeremiah is focusing on the blessings and benefits of marriage and parenthood. எரேமியானுடைய எண்ணம் ஃபுல்லாக, நான் வாலிபனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மனைவி அமைவாள், எனக்கு பிள்ளைகள் வருவார்கள், நான் அப்பா ஆவேன். இதான். Yes, it's good. This is the desire he should have. இது அவருக்கு அவசியம், அவருடைய வாஞ்சையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இதை டினை பண்ணும்படி சொன்னார். உனக்கு கல்யாணம் ஆக போகிறது இல்லை, பிள்ளைங்க பிறக்க போகிறது இல்லை, நீ தனி மரமாக இருக்க போகிற. ஆமென். பழைய ஏற்பாட்டில் திருமணம் செய்தாக வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அன்னகர்களை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு விசை எல்லாவற்றையும் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று லூக்கா 9:23 சொன்னார். ஆமென். மேரேஜ் இஸ் ஹானரபிள். ஆமென். ஆனால் திருமணம் ஆகாமல் தனிமையில் இருக்கிறவர்களுக்கும் பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் பைபிள் பிரகாரம் கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கட்டளை பிறந்து விட்டது, நீ திருமணம் செய்ய கூடாது. ஏன்? இவ்விடத்தில் பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும், இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், people who are married, திருமணம் செய்து கொண்டவர்களே, எஸ் சார். திருமணம் செய்து கொண்ட பெண்கள், எஸ் சார். பிள்ளைகள், எஸ் சார். உங்களுக்கு என்ன தெரியுமா வரப்போகிறது? மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். பாருங்க, ஆண்டவர் கொள்ளை நோய் பற்றி சொல்லியிருக்கிறாரு. வியாதிகளால் மக்கள் என்ன பண்ணுவாங்களா? சாவாங்க. எந்த யுத்தத்தில் மரிப்பதை காட்டிலும் வியாதியில் மரிப்பது ரொம்ப சீக்கிரம் இருக்கும், காப்பாற்றவே முடியாது. நடக்கும்ல, நம்ம பார்த்தோம்ல, இந்த COVID-19 பார்த்தோம். மகா கொடிய வியாதிகள். அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எரேமியா, யாருமே இறக்கிற ஜனங்களை அடக்கம் பண்ணுவார்கள் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள். அப்படியே மக்கினா ஆயிடுவாங்க, எருவாவார்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். முதல்ல கொடிய வியாதியா, பட்டயமா, பஞ்சமாம். அவருடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். கழுகுனா பண்றோம், வந்து சாப்பிட்றோம். இவர்களுக்கு இந்த வார்னிங். அதனால நீ ஊழியம் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்காத. இல்லைன்னா ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ பின்னாடி போய்டும். எப்படி பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பாருங்க. உனக்கு மனைவியும் இருக்க வேண்டாம், பிள்ளைகளையும் வைக்க வேண்டாம். The nation is become disrupted. இந்த ராஜ்யம், இந்த தேசமானது அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்குது. இப்போ யோசிச்சு பார்ப்போமே, எரேமியா பற்றி யாருன்னா கேட்குறேன், என்ன எரேமியா கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லைங்க, தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஜனங்கள்லாம் சிரித்திருப்பாங்க. எரேமியா உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஜனங்க யோசிப்பாங்க, எரேமியா உண்மையை சொல்கிறியா? ஆமாங்க, ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 குரூப்பாக பிரிவாங்க. ஒருத்தர் இவனை பைத்தியம்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஆண்டவர்களை போய் ப்ரே பண்ணுவாங்க. ஆண்டவரே, எனக்கு பயமாக இருக்குது, இப்படி இருந்தால் என்ன காப்பாற்று. ஜபம் பண்ணுவாங்கல்ல. தீய வழியை விட்டுருவாங்க, கெட்ட வழியை விட்டுருவாங்க, பாவத்தின் வழியை விட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் எங்கே போகணும்னு சொல்லுவார், இல்லை எப்படி தப்பிக்கணும்னு சொல்லுவார். சொல்லித்தருவார், சொல்லித்தர மாட்டார். அதை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நான் வாழ்கிற இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களின் செய்திகளையும் ஆங்காங்கே காண்பீர்கள். ஆனாலும் கடைசி பரியந்தம் உண்மையாயிருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். எரேமியா வாழ்ந்து காட்டுறார். எரேமியா கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை இந்த தேசம் அழிக்கப்படும், இந்த தேசத்தில் கொள்ளை நோய் வரப்போகுது. எரேமியா பிள்ளைகள் பெற்றுக்கல, என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைகள் சாகிறத பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் பேசுகிறார். இப்போ இப்படி பேசிட்டு இருந்த எரேமியாவுக்கு
எரேமியா வந்து முகத்தை கல்லா வச்சுக்கணும். எரேமியாவோட ஊரில் ஒரு டெத்து. ஆனால் எரேமியா என்ன பண்ண மாட்டார்? அழ மாட்டார், போகவும் மாட்டார், அழவும் கூடாது. ஏன்? வரப்போகிற காலத்திலே நீ அழுவதற்கு உன் கண்ணிலே கண்ணீர் இருக்க போகிறதுல எரேமியா, அப்படி நீ மக்கள் மடி வாழ்ந்துக்கிட்டு என்ன எரேமியா அழ மாட்டீங்க? இல்லை, வரப்போகிற காலத்தில் நடக்க போகிற ஆபத்தில் அழுவதற்கு கூட கண்ணில் தண்ணி இருக்கு. He was living as a living example. வாழும் ஒரு உதாரணமாக வாழறார். ஏன்? யுத்தம் வரப்போகுது, ஜனங்க சாக போகிறாங்க, அன்றைக்கி அழறது கூட கண்ணில் தண்ணி இருக்க போகிறதில்ல. ஏன்? நீங்கள்லாம் கீழ்ப்படியில், இன்றைக்கே நான் வாழ்ந்து காட்டுறேன், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று 5th சொல்கிறார், 5ஆம் வசனத்தில், நீ துக்க வீட்டில் பிரவேசியாத, புலம்பாத, அவர்களுக்காக பரிதபிக்காத. என்ன பண்ணாத? இப்போவே பரிதபிக்காத. அப்படி இரு, கல் மனதை போன்று முகத்தை கற்பாரை போல வைத்திரு. அப்போ ஜனங்க கேட்பாங்க, ஏங்க அழ மாட்டீங்க? நான் இப்போ ஏன் தெரியுமா அழல? பின்னாடி இதோட மோசமாக இருக்கும். என் சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3 சமாதானம், கிருபை, இரக்கம். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஜீசஸோட சமாதானம், ஜீசஸோட இரக்கம், ஜீசஸோட கிருபை. ஹல்லேலூயா. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் டைமில் நீங்கள் உங்கள் டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்றீங்களா இல்லையா? நான் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அதில் நிறைய பள்ளி பிள்ளைங்க நிறைய பேர் வந்தாங்க. இப்போ நாங்கள் சாப்பாடு கட்டிட்டு போயிருந்தோம். அங்கே உள்ள பசங்க கையில் கேட்டேன், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? இல்லை. சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரல. ஓ, அந்த பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்காங்களே, அதில் காசு கொடுத்துறீங்களா? கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? தெரில. பசிச்சா என்ன பண்ணுவீங்க? தெரில. ப்ரிப்பேர்டாகவே இல்லை. நம்ம சாப்பாடு கட்டின்னு போயிருக்கிறோம், இன்னொருத்தர் சாப்பாடு காசு கட்டியிருக்காங்க, தெரில. அது போல தான் திருச்சபையே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேக் இருக்குது, அது பேர் சமாதானம். அது ஜீசஸோட பேக் மட்டுமே. நம்ம ஆண்டவர் நமக்காக கட்டி வச்சிருக்காரு, நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்கள், இயேசுவின் சமாதானத்தில், இயேசுவின் இரக்கத்தில், இயேசுவின் கிருபையில் தான் நான் வாழ்கிறேன். இதை நம்பாதவங்களுக்கு ஒரு எடுத்துருவார் இல்லை? மதியம் லஞ்ச் டைமில் எத்தனை பேருக்கு டிஃபன் பாக்ஸ் திறக்கிறது பிடிக்கும்? பிடிக்காதா? பாருங்கள், இவங்களுக்கு பிடிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் மம்மி டிஃபன் பாக்ஸ் வைக்காம நீ வெயிட் பண்ணும் போது அவங்க எடுத்துகிட்டு வரலன்னா என்ன ஆகுது பாரு. ஒரு நாள் மதர் சர்ச்சில் ஒரு டீம் இங்கே வந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுக்க மறந்துட்டேன். 1 மணி போல் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கலையா? திணறிட்டேன். நான் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணின்னுக்கிறேன். யாரோ ஒரு பிரதரை அனுப்பிச்சேன், அவர் போய் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள என் பிள்ளைங்க கோச்சிக்கிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டோட சாப்பாடு நான் சாப்பிட்டேன், வேண்டாம் சாப்பாடு. ஒரு சாப்பாடே ரொம்ப முக்கியம்னா இயேசுவோட சமாதானம் சத்தியமாக முக்கியம். இந்த பூமியில் வாழ முடியாது. பசிக்கு உணவு, உன் மனதில் உள்ள துக்கத்துக்கு அவருடைய சமாதானம். இன்றைக்கு அவருடைய சமாதானத்தை நீ திறந்து அனுபவிக்கலாம். His peace was taken away. His grace was taken away. His mercy was taken away. யோசிச்சு பாருங்களேன், எருசலேமில் சமாதானமும் இல்லை, கிருபையும் இல்லை, இரக்கமும் இல்லைனா எப்படி இருக்கும்? There is no way at all. பெரியோரும் சிறியோரும், both the small and the great shall die. பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை. அந்த அளவுக்கு மரணம் உண்டாகும். யுத்த களத்திலே, காட்டிலே, வனத்திலே, தேசத்திலே, பட்டணத்திலே, பட்டணத்துக்கு வெளியிலே, கிராமத்திலே என்று இருக்கும். அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, அவர்களுக்காக அழுகிறவர்களும் இல்லை. செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒருவனுடைய தகப்பனுக்காக, ஒருவனுடைய தாய்க்காக துக்கப்படுகிறவர்களும் தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை, மொட்டை அடித்து கொள்வாரும் இல்லை. அதாவது என்னன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு டெத் ஆனிவர்சரி கொண்டாடுவது இல்லை. அவர் இறந்ததுக்காக மொட்டை அடிப்பாங்களா, அது அடிப்பார் இல்லை. அவ்வளோ அப்படி, ஏன்னா அவ்வளோ மரணங்கள். அழுவார் இல்லை, அழுவதற்கே ஆள் இல்லை. ஏன்? பைபிள் பிரகாரமா மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறது, தலையில் உள்ள முடியை எடுப்பது, இவைகள் எல்லாம் this is the practice of the Canaanites. கானானுடைய வழிமுறைகளாம் இது.
இதை வந்து யூதர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு எரேமியா தீர்க்கதரிசி கண்டம் பண்ணுறார். எரேமியா 41:45, எரேமியா 47:5, எரேமியா 48:37, ஏசாயா 15:2-3, 22ஆம் அதிகாரம் 12, ஏசாயா, எசேக்கியேல் 7:18, மீகா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதெல்லாம் ஃபார்பிடன், செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல கானானியர்களோடலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்களே, நிஜமாகவே பண்ணாமல் போகக்கூடிய காலம் வரும். ஆமென். இந்த கோவிட் அப்போ எத்தனையோ பேர் மரித்தாங்க. எத்தனை நிகழ்ச்சி நம்மளால் சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியல. அடக்கம் பண்ணுறதே பெருசாக இருந்துச்சு. எத்தனை இடத்துக்கு நம்ம அழ போக முடிஞ்சுது, போகவே முடியல. எனக்கு அருமையான எத்தனையோ சொந்தக்காரங்க மரணத்துக்கு என்னால் போக முடியல. போகவே வீட்டிலேருந்து மெயின் ரோடுக்கு வர முடியாது. அப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிலை யூதாவுக்கு வரும். பாபிலோனியர்கள் எல்லா இடமும் பட்டயத்தை வச்சுட்டு ரெடியாக இருப்பான். இறந்தவங்க யார் இறந்தான்னு கூட உனக்கு தெரியாது, நீ போக முடியாது, நீ அழுவதற்கு கூட தெம்பு இருக்காத நிலை வரும் அப்படின்னு எரேமியா வாழ்ந்து காட்ட போகிறார். ஆனால் கூட ஜனங்களுக்கு என்ன வரப்போகிறதில்ல, அந்த திங்கிங்கே வரப்போகிறதில்ல. அவர்களுக்கு அதை பற்றின ஒரு இம்பாக்டே வரப்போகிறது இல்லை. டெத்து வீட்டில் போய் எரேமியா அழ மாட்டார், நல்லதுக்கு போக மாட்டார், கெட்டதுக்கு போக மாட்டார், மொட்டை அடிச்சுக்க மாட்டார், சவரகன் பண்ணிக்க மாட்டார். நான் எரேமியா வித்தியாசமாக நடந்துக்கிறேன், ஆமாம் இந்த மாதிரி தான் நீங்களாம் நடந்துக்க போகிறீங்க வர காலத்தில் என்று சொல்ல போகிறார், வாழ்ந்து காட்ட போகிறார். இன்னும் ஆண்டவருடைய கட்டளை எரேமியாவுக்கு இன்னும் தொடர்ந்து போகிறது. 8-9 வரைக்கும், நீ ஃபீஸ்ட்டு கூட போகாத, நல்ல நிகழ்ச்சிக்கும் போகாது, நீ அவர்களுடைய புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து விட்டுருக்கு போகாத, நல்லதுக்கும் என்ன பண்ணாத போகாத. ஏன்? கெட்டது வரப்போகுது, உனக்கு என்ன மகிழ்ச்சி? ஏனெனில், ஏன் நல்ல வீட்டுக்கு போகிறான்? ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகும் உங்கள் நாட்களிலும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். You shall not go into the house of feasting. என்ன சொல்ல வர்றார்னா, people will be detached from relationship. அம்மாவை பார்க்க மகன் போக முடியாது, மகனை பார்க்க பிள்ளைகள் வர முடியாது, பிள்ளைகளை பார்க்க பெற்றோர் போக முடியாது, இனஜன பந்துகள் போக முடியாத நாள் வரும். There is no public mourning. ஒருத்தருக்காக ஒரு கூட்டமாக அழுவது இல்லாமல் போக போகிறது. There is no public celebration. Once Babylon யூதாவை எருசலேமை அட்டாக் பண்ணான்னா பப்ளிக் நிகழ்ச்சிலாம் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. எல்லாருடைய இருதயம் கல்லை போன்று போய்விடும். இதை வாழ்ந்து காட்டு. செல்ஃப் இம்போஸ்ட் எக்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது தானே போட்டுக்கிறார், மக்களோடு தன்னை பிரித்து கொள்கிறார். ஏன் எரேமியா இப்படி பண்ற, நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஒரு தீர்க்கதரிசியாச்சே. ஆமாங்க, நீங்க கீழ்ப்படியாம போறதுனால எனக்கு நடக்கிறது உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும் என்பதை வாழ்ந்து காட்டுகிறார். He has to live in his present day for the judgment which is supposed to come. வரப்போற நியாய தீர்ப்பில் என்ன நடக்கும் என்பதை காட்டும்படியாக இந்த எரேமியா இப்படி வாழ வேண்டியதாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்து விட்டோம். இந்த செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறது என்றால், ஒருவேளை கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், இல்லைனா கர்த்தருடைய வார்னிங்க்கு பயப்படுவார்கள் என்றால், கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு செவி சாய்ப்பார்கள் என்றால், நான் அவர்களை மறுபடியும் சீர்படுத்துவேன். ஆமென். ஆமாம், கர்த்தரால் நம்மை சீர்படுத்த முடியும். சொல்லுங்க, இந்த பூமியில என் தேவனால் என்னை சீர்படுத்த முடியும். நான் என் கர்த்தர் பக்கம் திரும்புவேன். ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரே நான் உங்கள் காலில் விழுந்துடுறேன். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் காலில் விழ போறீங்க? எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, நான் கெட்டு போவேன்ல. எல்லாரும் கெட்டு போனாலும் நான் உங்கள் காலில் விழுவேன். நானும் கெட்டு போயிட்டவன் தான், உங்கள் காலில் விழுவேன். என்னை காப்பாற்றும்படியாக நீர் இருப்பீர். ஆண்டவர் இந்த இடத்துல கெட்டு போகாமல் இருங்கன்னு சொல்லலை, என் பக்கம் திரும்புங்கன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னார். Turn to me, return to me. எத்தனை பேர் ஆண்டவர் பக்கம் திரும்ப போகிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ இந்த வார்த்தைகளை எரேமியா ஜனங்களுக்கு எடுத்து உரைப்பார். எரேமியா இப்போ வந்து ஒரு பப்ளிக் பர்சனாக மாறிட்டார். அவர் நடந்து போனாலும் ஜனங்க பார்க்குறாங்க, அவர் பேசினாலும் ஜனங்க பார்க்குறாங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எரேமியா என்ன சொல்லுவார்? எரேமியா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரல, பர்த்டே எல்லாம் நடக்க போகிறதில்ல வருங்காலத்தில் சொல்லுவாரா? அவர் மேலே கோவம் வரும், அவரை 2 பேர் அடிப்பாங்க. வாங்கிக்கிறார் மனுஷன், வாழ்ந்து காட்டுறார். இப்போ சிலர் வந்து, எரேமியா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு இந்த அட்வைஸ். நம்மள எத்தனை பேர் உலகத்தில் இருந்து கர்த்தர் பக்கம் வருவதுதான் சரின்னு உணர்ந்துக்கிறோம்? அப்போனா நமக்கு தான் இது. பாருங்கள், இந்த ஜனங்க கேட்குற கேள்விக்கு இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை எப்படி சொல்லித்தரப்போகிறார், இந்த நியாய தீர்ப்பில் சிக்கி கொண்டவர்களை எப்படி ஆண்டவர் சீர்படுத்த போகிறார் என்பதை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லித்தரப்போகிறார்.
பாருங்க 10ஆம் வசனம், நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன்? நாங்கள் செய்த அக்கிரம் என்ன? நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்று கேட்பாங்க. நான் பண்ணிட்டேன், நான் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு? ஒரு தம்பி சர்ச்சுக்கு வரல, ஏதாவது கஷ்டம்னா வருவார், அப்புறமா வரமாட்டார். நான் கேட்டேன், ஏன்? அந்த கர்த்தர் என்ன பண்ணார்? எனக்கு அவருடைய கேள்வி, அந்த கர்த்தர் என்ன செய்தார்? எனக்கு கடன் பிரச்சனையில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப தோணுச்சு, தம்பி கர்த்தர் கடன் வாங்கிட்டு உன் மேலே போட்டாரா? இல்லை. யார் வாங்கினது? எங்கள் அம்மா வாங்கினாங்க. அப்போ உங்கள் அம்மா கடன் வாங்கினது ஏன்ப்பா கர்த்தர்கிட்ட சாட்டுற? வாங்க விடாமல் அவர் பண்ணலாமே. அவர் வாங்காதேன்னு சொல்ல நம்ம தானப்பா துணிஞ்சு பண்ணோம். நம்ம ஒன்று பண்ணலாம், கர்த்தர் காலில் விழுந்துடலாம், அவர் நம்மை காப்பாற்றுவார். அந்த தம்பி வரல, நான் ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கேனார். ஆனால் வேறு ஒரு குடும்பம் வந்தது, அவங்க கையில் இதே தான் சொன்னேன், இந்த கடன் நீங்கள் வாங்கினீங்களா? கர்த்தரை வாங்கினேன். நான் தான் வாங்கினேன். ஆண்டவர் கையில் சாரி கேட்கலாமா? காப்பாற்றுவார். சாரி கேட்டாங்க, அழுதாங்க, காப்பாற்றிக்கிட்டு வராரு. முதல்ல உயிரை காப்பாற்றினாரு, வீட்டை காப்பாற்றி கொடுத்தாரு, பொருள்களை காப்பாற்றி கொடுத்தாரு, கடல்லேருந்து விடுதலை ஆக்குறாரு. இன்றைக்கி எல்லா பழியும் தூக்கி கர்த்தர் மேலே போடுவதற்காக நாம் இங்கே இல்லை. அது ரொம்ப டேஞ்சர், அது சாத்தானுடைய குணம். இன்றைக்கி கர்த்தர் காலில் விழ வேண்டும். இவங்க கேட்குறாங்க, அந்த கர்த்தர் ஏன் எங்களை இப்படி பண்றாரு? Why did God do these things to us? Why is a great disaster against us? What have we committed against God? Why has God forsaken us? ஆமென். ஏன் இப்படி நடந்தது கேட்கணும். நீ பதில் சொல்லணும். உங்கள் பிதாக்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றினார்களே, பணிந்து கொண்டார்களே, என் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் போனார்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடானதை நடந்தீர்கள். இன்னைக்கு நம்ம வாழற உலகம், பாவத்தில் நடந்த நம்முடைய மூதாதையர்கள் கூட நம்மளை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிற அளவுக்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமுறைகள் எத்தனையோ தலைமுறை பாவம்னா என்னான்னு பார்க்காமலே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி மீடியா இல்லை, என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் பாவத்தை பால் போல் குடிக்கத்தக்கதாக சாத்தான் எல்லாருக்கும் கொடுக்குறான், எல்லாருக்கும் அழிவை வைத்திருக்கிறான். இன்னைக்கு தான் சொல்கிறாரு, எரேமியா காலத்து மக்களே, முற்பிதாக்கள் காலத்தில் முற்பிதாக்கள் செய்த பாவத்தை விட நீங்கள் அதிகமாய் செய்கிறீர்கள். ஒவ்வொருவனும் என் சொல்லை கேளாதபடிக்கு பொல்லாத இருதய கடிதத்தின்படி நடக்கிறீர்கள். No one is listening to my voice. ஏன் இந்த டிசாஸ்டர்? Why is this great disaster pronounced against this kingdom of Judah? Is it misfortune or bad luck? அவங்களுக்கு கெட்ட நேரமா? No 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 no. See, நம்ம எல்லாருமே ஒரு தப்பிச்சிக்கிற ஒரு வழி வச்சுப்போம். எனக்கு கெட்ட நேரங்க அப்படின்ட்டு போய்டும். கரெக்ட் தானே? எனக்கு நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, தலைவிதி சொல்கிறேன் தானே? இது எல்லாமே தப்பு. நானே சரியில்லை, என்னை காப்பாற்றுங்கன்னா இம்மீடியட்டாக காப்பாற்றுவார். நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, பூனை குறுக்க வந்துச்சு இல்லை, நான் கிளம்பும் போது அந்த கெவ்லி பல்லி கத்துச்சு, அதனால தான் ஆச்சு, இவங்க குறுக்க வந்துட்டாங்க, அவங்க குறுக்க வந்துட்டாங்க, இவங்க. நோ, you are yourself dictating your own evil heart, and your evil heart is dictating your ways. மகனே, உங்களுடைய இருதய கடினம் தான் உனக்கு இன்னைக்கு கமாண்ட் பண்ணுது, இதை பண்ணு, இப்படி பண்ணாத, ப்ரே பண்ணாத, ஜபம் பண்ணாத, ஊழியம் பண்ணாத, நீ கோபமா இரு, மாத்தி பண்ணு என்று சொல்லுகிறது அல்லவா? So you are there to serve your heart. You are there to serve your own gods day and night. இரவும் பகலும் உன் இதயம் சொல்வதை நீ செய்வாய் என்றால் you are serving them. கர்த்தர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறார் பாருங்க. இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்நிய தேவரை சேவிக்கிறாங்க தெரியுங்களா? என்ன இங்கே பாருங்க, நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு இடத்துல லஸ்ஸி குடிச்சிட்டு இருக்கேன், ரைட்டா? அப்போ ஒரு குழந்தை வந்துச்சு, லஸ்ஸி குடிக்கிறியான்னு கேட்டேன். அந்த குழந்தை குடிக்கிறேன்னுச்சு. அந்த குழந்தையோட அம்மா அப்பா கொடுக்காதீங்கன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? கொடுக்காது. ஏம்மா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், 2 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கோல்டு, லஸ்ஸி குடிச்சானா வரும் பிரச்சனை. அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாவை வெறுக்குது. இவர் வாங்கி கொடுக்குறேன்றாரு, நீங்கள் வாங்க தடுக்கிறீங்களே. லாஸ்ட்டில் என்ன தெரியுமா பண்ணிச்சு? அவங்க 2 பேரும் கூட சண்டை போட்டு என் கையை பிடிச்சிட்டு வந்துச்சு. நான் ஒரு மில்க் வாங்கி கொடுத்துட்டேன், லஸ்ஸி வாங்கி தரல, வாங்கி கொடுத்துட்டேன். அது குடிச்சு பார்த்துட்டு சொல்லுது, இது லஸ்ஸி இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் மாற்றிட்டாங்க. அம்மா அப்பா மேலே கோவம், நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை.
வாங்கி கொடுக்குற அங்கிள் மேலே பாசம் இல்லைங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் மேலே கோபம் ஏன் தெரியுமா? அவர் உண்மையான தாயாய் தகப்பனாய் நடந்து கொள்ளுகிறார். நமக்கு எது கெட்டது நல்லது என்று தலையிடுறாரு பாருங்க. அதான் நமக்கு அவரை பிடிக்கல. அதனால சாத்தாங்கையில் போயிடுறோம். அவன் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறான். நாம் கேட்கறதெல்லாம் கிடைச்சா நம்ம வெற்றி பெறுவோம்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கி லைஃப்பில் இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு காரணமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதனால தான். நினச்சதெல்லாம் நடந்தால் இப்போ செத்தும் போயிருந்துருப்போம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் கேட்டது கிடைக்கலன்னு வருத்தப்பட வேணாம். நீங்கள் கேட்டதை விட பெருசாக தான் நல்லதை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருங்கள். ஆமென். எந்த இடத்துலலாம் நாம் தோற்றோமோ, நாம் வாழ்வதற்காக தோற்றம். எந்த இடத்துலாம் ஜெயிக்கவில்லையோ அதை தோல்வி என்று கருதாதீர்கள். கர்த்தர் நம்மை காப்பாற்றிவிட்ட ஒரு வாழ்க்கை என்று கருதுங்கள். இந்த இஸ்ரவேலர் அப்படிதான் இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். ஆண்டவர் கையில் வந்தால் 10 கட்டளை கீழ்ப்படினோம், பொய் சொல்லக்கூடாது, பெற்றோரை கனப்படுத்தணும், 7 பண்டிகைகளுக்கு போகணும். ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அங்கே போனால் எல்லாம் செய்யலாம். இரவும் பகலும் போய் சேவித்தாங்களாம். அதற்காக ஆண்டவர் சொன்னார், நோ. அவங்க உங்க கையில் கேள்வி கேட்டாங்கன்னா, ரீசன் இஸ் ஹியர், யூ டிட்ன்ட் லிசன் டு மீ. நீ நான் சொல்கிறத கேட்டுக்கல. ஏன்னா இங்கே பாருங்கள், லைஃப்பில் நம்ம வெற்றி போராகிறதுக்கு காரணம் கடுமையாக உழைக்கலன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒழுங்காக படிக்கலன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்காதனால தான் இவ்வளோ தாழ்விடத்தில் இருக்கிறோம். அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இன்றைக்கு விழுந்த யாருமே சாக்கே சொல்ல முடியாது. பெரியவங்க யாரோ ஒரு பெரியவங்க நம்ம லைஃப்பில் வந்து பார்த்து, டே கொஞ்சம் படிச்சிடுறா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் படிக்கல. இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுறா, நாங்கள் நம்ம கீழ்ப்படியில சொல் பேச்சை கேட்காதனால் தான் இவ்வளோ ஆபத்துகள். என்னைக்கு கூட ஒன்றும் இல்லை, கர்த்தர் பக்கம் திரும்பினா there is a wonderful promise for restoration even from exile. இருக்க வேண்டிய நிலையிலிருந்து தடுமாறி கீழே விழுந்த நிலையில் இருந்தாலும், ஓடிப்போன நிலையில் இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும், திருச்சபையே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, the days are coming where God will restore to you. இன்னைக்கு உங்கள் காது மேலே கை வச்சுங்க, சொல்லுங்கள், நான் என் கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். சொல்லுங்கள் 2 காதில், நான் என் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், கர்த்தர் பக்கம் திரும்புவேன் என்பீர்கள் என்றால் இதோ உங்களுக்கு வாக்குத்தத்தம். the days are coming. ஆமென். கர்த்தர் தம் மக்களை திருப்பி கூட்டிக் கொண்டு வருவார். the dark ages will move. You can find favor from God. தேவனிடத்திலிருந்து இரக்கமும் தயையும் பெற்றுக்கொள்ளலாம். You can come back from the land of exile. மகனே, நீ எங்கே காணாமல் தொலைந்து போனாயோ அங்கே இருந்து கர்த்தர் உன்னை கூட்டிக் கொண்டு வருவார். Your world of despair will be changed. நீ சோர்ந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் வாழ்க்கை மாறி போய் உனக்கு கிருபையும் நன்மையும் அதிசயமுமான வாக்குத்தத்தங்களினாலே நன்மைகள் உண்டாகும். ஏன் இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. The Lord who brought Israel from Egypt will also bring them from Babylon. எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். திரும்பி பாபிலோன் சிறைப்பிடித்து கொண்டு போனாலும் அங்கிருந்தும் காப்பாற்றுவார். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது பாபிலோனிலும் இருந்து இஸ்ரவேலர்கள் கூப்பிடத்தான் போகிறார்கள். கர்த்தர் அவர்களை கூட்டிக் கொண்டு தான் வரப்போகிறார். ஆமென். இந்த பாபிலோன் தேசம் நார்த் சைடு இருக்கு. நார்த் சைடு வெரி ஃபார். எகிப்துக்கு நடந்து போயிடலாம், பாபிலோனுக்கு நடந்து போக முடியாது, கடத்தப்பட்டு தான் போனாங்க. லாங் ஜேர்னி. ஒரு மனிதன் சராசரியாக டிராவல் பண்ணணும்னா 3 months ஆகுமா, ஒன் வே. அன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசி போகிறார் 3 மாதம் எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு. Today we have a valuable hope. The redemption is greater than sin. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற ரட்சிப்பும் மீட்பும் நம் பாவத்தை விட பெரியது. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். If a chastened child, பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இயேசுவே என்று கூப்பிட்டால் தம்முடைய உண்மை நிமித்தம் கிருபை நிமித்தம் அவர் காப்பாற்றப் போகிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, God's grace is greater than God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டிலும் இரக்கம் பெரிதாக இருக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் கீழ்ப்படிய போகிறது இல்லை. இதோ நான் 16th verse-லேருந்து 18th verse வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். அப்போ தான், இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், சரியா? அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன்.
இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையிலிருந்து வெடிப்பலிலிருந்து வேட்டையாடுவார்கள். மனுஷனை மீன் பிடிக்கிறவங்க பிடிப்பாங்களாம், மீன் பிடிக்கிறது போல பிடிப்பாங்க. பாருங்க, ஒரு இடத்துல ஒரு தம்பி நீச்சல் அடிக்க போற இடத்துல இறந்துட்டார். அவரை கூட்டு போன ஃப்ரெண்ட்ஸு அப்படியே விட்டு ஓட்டானுங்க. பக்கத்திலே கொஞ்சம் தூரத்தில் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மீனவர்கள் வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா? டே, என் கையில் சொல்லியிருந்தா கூட நான் வலை போட்டு அவனை பிடிச்சிட்டு இருப்பேனே. நாங்கள் அப்படியே பிடிக்க முடியுமா? என்ன பிடிக்கலாங்க, எங்களால் போக முடியாத இடத்துல வலையை போட்டு கூட பிடிச்சிருவோமே, நீ ஏன் என் கையில் சொல்ல? இங்கே மனிதர்களை மீன் பிடிக்கிறது கூட பிடிப்பார்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஈஜிப்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபிஷிங். எகிப்து நாடு என்றாலே மீன் தான். நைல் நதியில் மீன் அவங்களுக்கு. அவனும் வருவான் உன்னை மீன் பிடிக்கிறது போல பிடிக்க. அப்போ அட்டாக் எங்கேருந்து வருமா? எகிப்துலேருந்தும். ஹண்டர்ஸ், இந்த அசிரியா பாபிலோன்லாம் ஹண்டர்ஸ். அவங்க வில் அம்பு வச்சு சண்டை போடுறாங்க. அவர்களும் உனக்கு விரோதமாய் வருவார்கள். கல்தையர்கள், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் இந்த கல்தையருடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். கூஷ், நிம்ரோத், ஆமாம், கூஷ்னுடைய மகனாகிய நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அந்த நிம்ரோத் வழியில் வந்தவங்க தான் அந்த கல்தையர்கள். அந்த நிம்ரோத் தான் பாபேலை கட்டினா. பாபேல் அவன் வழியில் தான் வந்துச்சு. அங்கேருந்து தான் பாபிலோனியர்கள். ஆக எகிப்து உன்னை மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கும், பாபிலோன் உன்னை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடும். டபுளா ஆபத்து உனக்கு வரும். என்னை விட்டு போனால் உன்னுடைய பனிஷ்மெண்ட் ஒன்றல்ல 2 டபுள். அப்பா, இவ்வளோ வார்னிங் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. Why they have defiled my land? நான் கொடுத்த வீடு நீ ஆசீர்வாதமாய் வைக்கவில்லை. நான் கொடுத்த நிலம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. நான் கொடுத்த தோப்புகள், திராட்சை தோப்புகள், ஒலிவ தோப்புகளிலே நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் அந்நிய தேவர்களையும் தேவதைகளையும் வைத்து சிலை வழிபாடு செய்தாய். அதற்காக தான் ஆண்டவர் சொல்றார், the carcasses of them will be detestable. அவர்களுடைய மரண சரீரங்கள் அவமானத்துக்குரியதாக இருக்கும். The sacrifices you made. கர்த்தர் இந்த ஜனத்துக்கு இப்படி, என் தேசத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தினீர்கள், நீங்கள் அருவருப்பானவர்கள், நாற்றமான விக்கிரங்களினாலே நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம மத சர்ச்சில் பண்ணுவாங்க, அடிக்கடி ஞாபகம் வரும் போதெல்லாம் லேண்டில் கை வச்சு ஜெபம் பண்ணுமா, நிலமே உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வதிக்கிறேன், தண்ணீரை உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நிலத்தில் உள்ள எல்லா தீட்டும் அது கழிக்கப்பட வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினால் தான் தீட்டு கழியும். ஆமென். யெகோவா தேவன் புறஜாதிகளுக்கு முன்பதாக உயர்ந்திருப்பார். நாம் பண்ற மிஸ்டேக்ல, இஸ்ரேல் பண்ற மிஸ்டேக்ல சில நேரம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டாலும் மறுபடியும் அவர் அங்கே உயர்ந்தவராகத்தான் வருவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுதா இல்லையா? நாம் தாங்க அந்த புறஜாதியார், நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. நாம் கர்த்தரை உயர்த்துகிறோம். உலகெங்கும் பல புறஜாதி மக்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள் என்பதை தீர்க்கதரிசி சொல்லுகிறான். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே. God is our strength, God is our fortress, God is our refuge in the day of affliction. திருச்சபையே, நீ பாதிக்கப்பட்டிருக்கிற நாளிலே கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லமா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாய் இருப்பார். புறஜாதிகள் வருவார்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். பிரயோஜனமான பொய்யையும் மாயையும் கைப்பற்றுகிற மக்கள் பக்கம் நாம் சாய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தர் பக்கம் சாய வேண்டும். கர்த்தர் கையில் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் கையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம் முற்பிதாக்கள் செய்த தப்பிதங்களுக்கு, நாம் செய்த தப்பிதங்களுக்கு, the things that we did unprofitably, நமக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர் ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செய்த காரியங்களுக்காக நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். The phantom gods of heathenism will show the reality that they were real idols. They are not going to help us. Rather, they are going to bring us into trouble, into curse. பாவத்திலே கொண்டு போக போகிறது. கேட்கிறாரு, மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டாக்க பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. Can you make your own gods and goddesses? நான் கேட்குறேன், நம்ம அம்மா அப்பாவை உருவாக்கிக்க முடியுமா? அவங்க தான் நம்மளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா?
இதான் எங்கள் அம்மா யாரையா பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை ஒரு பொம்மை செஞ்சிட முடியுமா? இதான் எங்கள் அப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல தான் ஆண்டவர் நம் தாய் தந்தையை படைத்தவர், அவருடைய தாய் தந்தையை படைத்தவர், ஆதி தாய் தந்தையாக ஆதாம் ஏவாளை படைத்தவர் தான் தேவன். அவர்தான் நம்மை உருவாக்கினார், நாம் அவரை உருவாக்கவே முடியாது. We cannot make gods. God made us. அவர் ஆவியாகவே இருக்கிறார். அந்நாளிலே அவர்கள் என்னை தெரிந்து கொள்வார்கள், நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன், என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். என் நாமம் யெகோவா என்பது. கர்த்தர் தம் பேரை சொல்லிட்டார். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லமா? யாவே தேவன், God யெகோவா. யெகோவா God has got power to save. மக்களை காப்பாற்றக்கூடிய திறமை யெகோவா தேவனுக்கு இருக்கிறது. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசுவின் நாமத்தில் நீ யெகோவா தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை காப்பாற்றுவார். யூதர்களாக இருந்தாலும் புறஜாதிகளாக இருந்தாலும் இயேசுவை அறியாத மக்களாக இருந்தாலும், if you are going to use his name, he is going to save you. God will display his power. God will fulfill his promise. தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார், தம் வல்லமை நிறைவேற்ற போகிறார். This is the true message today. Living signs. ஆபத்து வருவதற்கு முன்பதாக தீர்க்கதரிசி வாழ்ந்து காட்டுகிறார். ஏன்னு கேட்குறாங்க. ஆபத்து வருகிறது, ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. சிலர் மனம் திரும்புகிறவர்களை பார்த்து சொல்கிறார், மனம் திரும்புகிறவர்கள், நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள் என்றால் உங்களை மறுபடியும் கட்டுவார். மனம் திரும்பவில்லை என்றால் உங்கள் பிரேதங்கள் கூட புதைக்கப்படாமல் அவமானப்படும் என்று சொல்லுகிறார். மிடில் ஈஸ்டில் பிரேதங்களை அவ்வளோ கௌரவமாக புதைக்கணுமா. 40 நாள் இவருக்காக துக்கம் கொண்டாடினாங்க, யாக்கோபுக்காக. யோசேப்பு வந்து அதற்கு உண்டான எல்லா அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய எல்லா எம்பாமிங்லாம் பண்ணிட்டு அழுது புலம்பி கௌரவமாக புதைத்தார்கள். அந்த மிடில் ஈஸ்டில் இப்பேற்பட்ட ஆபத்து வந்தது. இன்றைக்கு நாமும் நம் ஆவி ஆத்மா சரீரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் we need to turn back to God. கர்த்தர் பக்கம் திரும்ப சொல்லுங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினால் என் கர்த்தர் பக்கம் திரும்புகிறேன். என் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் பாதத்தில் சரணடைவோம். நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதனை செய்வோம். வாங்க, கர்த்தரை ஆராதனை செய்ய போகிற நாள். இந்த வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்போடுவோம், இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த, யூதாவுக்கு கொடுத்த அதே அழைப்பை நம்ம கொடுக்கிறார். இன்றும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் ஒப்பு கொடுத்தால் நம்மை திரும்பவும் தேவன் வாழ வைக்க தேவனாக இருக்கிறார். மீண்டும் அவருடைய கரத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்த தேவனாக இருக்கிறார். மீண்டும் அவருடைய வழியை நம்மளுக்கு போதிக்க தேவனாக இருக்கிறார். இந்த கத்திரத்தில் நம்ம ஆண்டவரே, என்னுடைய சுய வழிகளை விட்டுற தகப்பனப்பா, என்னுடைய பாவமான வழிகளை விட்டுற தகப்பனப்பா, நான் உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு உண்மையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்த பாடலை பாடலாமா? என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ, களிவன் நானும், சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீரப்பா, களிவன் நானும், சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே.
தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. அனைவரும் சொல்லப்பா. குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, இந்த வேலையில் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இவ்வளோ நேரம் அப்பா இந்த வார்த்தை மூலமா இங்கே கூட பேசினமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க அப்பா. உங்கள் சித்தம் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எரேமியா 16:12 நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இது உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறபடி பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடான காரியங்களை நாம் இன்றைக்கு இந்த நாளில் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பினால், ஆண்டவர் பக்கமாக நீங்கள் வந்தால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று இந்த வசனம் மூலமா ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் எத்தனையோ முறை ஆண்டவரோட வார்த்தையை கேட்காதபடிக்கு நாம் நடந்து போய்கொண்டு இருக்கிறோம். நம் இருதயத்தை கடினமாக வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்று நாம் மனம் திரும்பினால், ஆண்டவரோட வார்த்தை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளையும் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம அநேக பேர் சொல்லை கேட்காம நம்ம நடந்திருக்கலாம். பெரியவர்கள் சொல்லை கேட்காம நம்ம நடந்திருக்கலாம். ஊழியக்கார் சொல்வதை கேட்காமல் நடந்திருக்கலாம். நம் ஜெபக்குழு லீடர்கள் சொல்வதை கேட்காமல் நடந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் என் பக்கமாய் நீ திரும்பு, நீ என்று உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாள் நம்ம ஆண்டவர் பக்கமாய் திரும்பி, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு விடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்பலாமா? குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி வந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னையும் பயன்படுத்தும். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, எத்தனையோ முறை உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்துச்சேப்பா, அதற்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் கேட்காமல் நாங்கள் புறப்பட்டு போனோமே. இதோ இந்த வேலையில் ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. அப்பா, இனி வரும் நாட்களில் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. இந்த வேலையில் நாங்கள் மனம் திரும்புகிறோமப்பா, உங்கள் பக்கமாக நாங்கள் திரும்புகிறோமப்பா. இந்த வேலையில் தகப்பனே எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் வல்லமை புறப்பட்டு வரட்டும் தகப்பனே. எத்தனையோ முறை அப்பா ஊழியக்கார மூலியமாக எங்கள் கூட
கூட நீங்க பேசுனீங்கப்பா. அப்பா இதோ கர்த்தாவே நாங்க கேட்காத படிக்கு எங்களோட இருதயத்தை நாங்க கடினமாக நாங்க வைத்து கொண்டோம் பாப்பா. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா, இந்த வேலையில நீங்க மன்னிங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை நீங்க மன்னிங்கப்பா. இந்த வேலையில நாங்க மனம் திரும்புறோமப்பா, உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இனி கர்த்தாவே ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்க நடக்கிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. எங்க செவிகளை நீங்க திறங்கப்பா. அப்பா உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. எத்தனையோ பேர் அப்பா பெரியவங்க கூட இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போகாதே, நீ பார்க்காதேன்னு சொல்லும் போது கூட நாங்க கேட்காம இருந்திருக்கோம்ப்பா. எங்க பெற்றோர்கள் சொல்லும் போது கூட அப்பா நாங்க கேட்காம கீழ்ப்படியாம போயிருக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த வேலையில தகப்பனே அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்க மனம் திரும்புறோம் அப்பா. உங்க பக்கமா நாங்க திரும்புறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனே அப்பா, எங்க கிட்ட இருக்கிற அந்த பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு அப்பா எங்களை இந்த வேலையில நீங்க பரிசுத்தப்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க வல்லமை புறப்பட்டு வரட்டும் அப்பா. இதோ கர்த்தாவே உங்க பலன் உன்னதத்தின் பலன் எங்க கூட இறங்கட்டும் அப்பா. உங்க பலனை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பா. உங்களோட வார்த்தைக்கு செவி சாய்த்து அப்பா கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். இந்த நாளில் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செய்யலாம். நம்ம செவிகளில் கைகளை வைத்து கொள்ளலாம். இதுவரையும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்காத படிக்க நடந்திருந்தால் இந்த நாளில் நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, முரட்டாட்டமாக நம்ம நடந்திருந்தால், ஊழியக்காரரோட வார்த்தையை கேட்காத படிக்க கடினமாக நம்ம நடந்திருந்தோம் என்றால் அதையும் நம்ம விட்டு அப்போ நான் ஊழியக்காரரோட வார்த்தைக்கும் செவி சாய்ப்பேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நான் சொல்வதை நம்ம திருப்பி சொல்லலாம். அப்பா பிதாவே, இனி நாங்கள் உங்களோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவோம். ஊழியக்காரோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.